பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை துல்லியமாய் தீர்க்கதரிசனம் உரைத்தான். அது நிறைவேறினதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி மூலமாய் இந்த உலகத்துக்கு உரைத்து அது நிறைவேறின ஒரு தீர்க்கதரிசனமாய் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே இயேசுநாதர் இந்த பூமியிலே பிறந்தார், 33 ஆண்டுகள் வாழ்ந்தார், 3.5 வருஷம் ஊழியத்தை நிறைவேற்றினார், அவர் பரத்தைக்கு ஏறினார், திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறான் தீர்க்கதரிசி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இது கடந்த காலம். இப்ப இயேசுநாதர் நமக்கு குழந்தை கிடையாது, அவர் பாலகன் கிடையாது. இயேசு கிறிஸ்து இப்ப குமாரனாய் இருக்கிறார். ஏனென்றால் ஒரு குழந்தையால ஒரு மனுஷனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் குமாரனால சரியான முதிர்ச்சி அடைந்த வாலிப வயது உடையவன், அவன் மற்றவர்களுக்கு உதவி உள்ளவனாய் இருப்பான். அதே போலதான் இயேசு ஒரு காலத்திலே குமாரனாய் இந்த உலகத்துக்கு பாலகனாய் பிறந்தார். இப்ப அவர் பாலகன் இல்லை, அவர் குமாரன். அவரை திரும்ப தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் அவர் நமக்காக பிறந்து விட்டார். அவர் இப்பொழுது குழந்தை இல்லை, அவர் குமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் என்பது கடந்த காலம், குமாரன் என்பது நிகழ்காலம். ஆகவே இயேசு நமக்கு பாலகன் இல்லை, குமாரன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் இயேசுநாதருடைய தோள் மேல் இருக்கிற. யாரை இறக்கி விடணும், யாரை சிங்காசனத்தில் வைக்கணுங்கிறத முடிவு செய்யறது ஆண்டவர் ஆகிய இயேசுநாதர். நம்ம உலகத்தில் எத்தனையோ பேர் நிரந்தர பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க, நிரந்தர முதலமைச்சர் இருக்கிறாங்க. சொன்னவங்க எல்லாரும் சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட கர்த்தத்துவம் ஒரு தோளும் எல்லா ராஜாக்களையும் நன்மை செய்தா அவர்கள் தேசத்தை ஆளுவார்கள், இல்லை என்றால் அவருடைய ராஜ்யம் பிடுங்கப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் நாமம், இந்த குமாரனுடைய நாமம் என்ன தெரியுமா? அதிசயம். அவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, நிரந்தரமான பிதா அவர்தான். இரண்டாவது, அடுத்த வசனம், அந்த வசனம் சொல்லுது சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இயேசு ஒருவர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும், இயேசு ஒருவர் தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், இயேசு ஒருவர் தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். அதனால்தான் அவருக்கு பேரு சமாதான பிரபு. அல்லேலூயா. இயேசுநாதருக்கு மட்டும்தான் பேர் சொல்ல முடியும், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு என்ற அர்த்தம். இந்த காலையில் அருமை தேவ ஜனமே, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து நமக்கு இப்பொழுது பாலகன் இல்லை, அவர் குமார் என்பதை விளங்கிக் கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் விடைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.